ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம சுவையான காரசாரமான திருக்க மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மீன் குழம்புக்கு தேவையான பொருள், நான் 1/2 கிலோ திருக்க மீன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன தக்காளி சைஸ் அளவு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். தக்காளி 2, இஞ்சி சின்ன துண்டு 2, 10 பல்லு பூண்டு, பச்சை மிளகா 2, ஒரு வெங்காயம், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், வெந்தயம், கடுகு, எண்ணெய், உப்பு தேவையான அளவு. நான் இப்போ ஸ்டவ்வில் சட்டி வச்சுட்டேன். அதில் நான் ஒரு 1/2 கிண்ணம் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நான் 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். அதிலே வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இதில் நான் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்றேன். இப்போ நான் இதில் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்றேன். அதையும் நல்லா வதக்கி கொடுத்துட்றேன். எல்லாம் நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ நான் இதில் 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த குழம்புக்கு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி போட்டால் குழம்பு உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. இதுவே எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு போட்டதே. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். அதையும் கலக்கி கொடுத்துட்றேன். இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பாருங்கள் பிரியுது. இந்த மாதிரி பிரிஞ்சதுன்னா நல்லா எல்லாம் ஒன்று சேர வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் மிளகாத்தூள் போடுறேன். நான் இதில் 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தனியாத்தூள் போடுறேன், அதுவும் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதில் நான் சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூளும் 1/2 ஸ்பூன் போடுறேன். இந்த மாதிரி இந்த திருக்க மீனுக்கு மிளகு சீரகம் சேர்த்து குழம்பு வச்சிங்கன்னா வாயுவெல்லாம் இருக்காது, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதில் நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடுறேன். இதை அப்போ தான் இந்த மசாலா வாடெல்லாம் போகும். இதை கலந்து கொடுத்துட்றேன் நல்லா. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறமா ரொம்ப தண்ணி ஆகிடும் குழம்பு. 1.5 டம்ளர் ஊற்றுங்க. இந்த குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணால் கம்மியாக கூட சேர்த்துக்குங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துட்றேன் உப்பு போட்டுட்டு. பாருங்கள், நான் குழம்புல உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்றேன்.
இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கேன், நான் அதையும் ஊற்றிடுறேன். புளிக்கு ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. அதுக்கும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா திக்காகவே கரைச்சிக்குங்க. புளி தண்ணியும் ஊற்றிட்டேன் நான் இதில். இப்போ நான் மூடி வைக்கிறேன். பாருங்கள், மூடி வச்சுட்டு பார்த்தா எவ்வளோ நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். நான் இப்போ இதில் திருக்க மீன் போட்டுக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் இதில் மீன் போட்டுக்கிறேன். மீன் வந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இந்த மீன் உடையாது, அதனால் நீங்கள் 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் இதில் கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். இந்த மீன் குழம்ப கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் வந்து இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் கண்டிப்பாக இந்த திருக்க மீனுக்கு சேர்க்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாயுவும் கலையும். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.